இப்போ உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் வந்து எப்படிலாம் வந்து லோட் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் இதில் வந்து டிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாஷிங் மிஷினை வந்து எத்தனை மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த க்ளீனிங் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸிங் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் வாங்கக்குள்ளலாம் எனக்கு இந்த இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாது. நான் போக போக தான் வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி இப்போ வாங்குறவங்களா இருக்கட்டும், புதுசாக வாங்கிட்டு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப். இப்போ இந்த வாஷிங் மிஷினில் சில பேருக்கு வந்து 2 ஃபில்டர் இருக்கும். இதோ இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதோ இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபில்டர் மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபில்டர் இருக்கும். இது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரியே வந்து ஒரு 2 ஃபில்ட்ரு இந்த சைடு ஒன்றும் அதே மாதிரி இந்த சைடு இருக்கும். பட் ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபில்ட்ரு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷிங்க்காக துணி போடுறோம் இல்லைங்களா, அந்த துணியோட நூல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ளதான் வந்து உங்களுக்கு இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்பராகவே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இது எப்படி வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட்டை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஃபில்ட்ரு இருக்குது இல்லைங்களா, அதை பாருங்கள், இந்த ஃபில்ட்ரு இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஃபில்ட்ரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டஸ்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் இது சுத்தமாக வந்து இதிலேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வெளியில் வந்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத வந்து கிளாத்தோட உங்களுக்கு நூல் இதில் இருக்கிற நான் டஸ்ட்டை வந்து வெளியில் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதோ இந்த பின்னாடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ரொம்ப டைட்டான இருக்குது. நார்மலாக இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபில்ட்ரு. இப்போ இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவும் டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா. இப்போ இந்த டஸ்ட்டில் இருக்கிறத நான் இப்போ வெளியே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் இப்போ போடுற துணியோட நூல் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெறும் வந்து இது கிளாத்து, இந்த வாஷ் பண்ணுற இந்த கிளாத்து தான். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கிளாத் எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக இதை வாஷ் பண்ணிடலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷிங் மிஷினில் துணியை ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் உள்ளே வராது. ஒரு ரன் ஆகக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஸோ இதை மாதிரி ப்ராசஸிங்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன வாஷிங் மிஷினில் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. க்ளீனாக வந்து ஃபில்ட்ரு கழுவிட்டேன். நம்ம துணியெல்லாம் சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ப்ராசஸிங்கில் தான் இதை வாஷிங் மிஷினில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ப்ராப்பராக வந்து கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதுவாக கழுவிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் விட்டுரும். ஸோ அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதுதான் க்ளீன். இதை பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃப்ரண்ட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளீன் ஃபில்டரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபில்டரை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு வந்துடும் இல்லைங்களா, அப்படியே வந்து இந்த ஃபில்டரோட இங்கே பாருங்கள், இந்த ஃபில்டரை வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒன்றுமே இல்லை, இப்போ நார்மலாக எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதேமாரி நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு இன்சர்ட் பண்ணுறதை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரை உள்ளே கொண்டு போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அப்போ வந்து ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, அவ்வளோதான் இந்த ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ முன்னே பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பாருங்கள், நல்லா க்ளீனிங்காக இருக்குது பாருங்கள். இதோட வாஷிங் மிஷின் வந்து உள்ளே க்ளீன் பண்ணுறது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப் இருக்குது இல்லைங்களா, இது வந்து வாஷிங் மிஷினில் கனெக்ஷன்லேயே வர பைப்பு. இந்த பைப்பு வந்து இது உள்ளே வந்து இந்த பைப்பு வழியாக தான் உங்களுக்கு தண்ணி வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பைப்பில் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு வந்து இதில் டஸ்ட்டெல்லாம் வந்தால் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கறதுக்குன்னுட்டு வெளியிலே ஒரு சின்னதாக ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இது க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த பைப்பில் இருக்கிறது பாருங்கள்.
இந்த நீல கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த நீல கலர் தான் ஃபில்டர். இதுவும் நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த தண்ணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் இருந்தால் அந்த டஸ்ட்டெல்லாம் இது மேலே வந்து உங்களுக்கு அடைஞ்சிரும். அப்போ நீங்கள் இதை கழட்டிட்டு இது உள்ளே இருக்கிறத வந்து அப்படியே லைட்டாக துடைக்கலாம். இல்லையா அந்த துணியை வச்சு லைட்டாக துடைச்சிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபிக்ஸபிளாக இருக்குது, எடுக்க முடியல. சில பேர் இதை வந்து எடுத்து அதை துடைச்சிட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்து அது வந்து இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. வாஷிங் மிஷினுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன்லேயே நமக்கு ஒரு பைப் கொடுத்துருவோம். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இதில் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். பவர் வந்து நான் கொடுத்துட்டேன். பவரை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போயிட்டு ஏரியல் சர்க்கிளில் வாஷில் ஃபஸ்ட்டு நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 லிட்டர் இதில் நிற்கிது இல்லைங்களா, 24 நிற்கிது. ஸோ இப்போ பவர் பட்டன் அழுத்திட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு குயிக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமாக எனக்கு வேலை முடியணும் 10 நிமிஷத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா, கீழே இப்படி பண்ணிங்கன்னா குயிக்கில் வந்துடும். குயிக்கில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ணிவிடும், ரின் பண்ணிவிடும், ஸ்பின் பண்ணியும் கொடுத்துரும். டோட்டலாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த துணியை எடுத்து காய வச்சுக்கலாம். உங்களுக்கு புழியணும்னு எந்த அவசியமும் இல்லை, புழிஞ்சு கொடுத்துரும், அலசி கொடுத்துரும், உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். 2-3 தடவை வாஷ் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இதில் நடுவில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் ஆகியிருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம். இப்போ அகெயின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து இதில் இது எங்கேருந்து விட்டிங்களோ அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குயிக் வாஷ் பொறுத்த வரைக்கும். இப்போ நார்மல் வாஷில் வந்து எப்படி ஏரியல் சர்க்கிளில் வைக்கிறது சொல்லி கொடுக்குறேன். நார்மலாக வந்து பவர் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வாஷில் போய் ஃபஸ்ட்டு நின்றுடும். இங்கே ஸ்டார்ட் பட்டனுக்குலாம் அழுத்திட்டிங்கன்னா இது 3மே வந்து இங்கே பாருங்கள் இந்தமாரி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்தமாரி வாஷு ரின்னு ஸ்பின் பண்ணி கடைசியாக எல்லாமே கொடுத்துரும். வாட்டர் லெவல் வந்து நீங்கள் தண்ணி இப்போ கிளாத்து போகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் எடுத்துக்கும். நீங்கள் நம்ம குறைச்சபட்சம் 6 துணி 5 துணி 8 துணி இப்படி தான் போடுவோம். அதிகமாக துணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் பண்ண முடியாது இதில். ஸோ லோட் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ வந்து லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.0 kg மட்டும்தான் இதில் லோட் பண்ண முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும். வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற துணியை பொறுத்து உங்களுக்கு லிமிட்டடாகவே வந்து வாட்டர் லெவல் வந்து எடுத்து கொடுத்துரும். வாட்டர் லெவல் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, வாஷ் பண்ணிட்டு இந்த பைப் வழியாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தண்ணி வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா இந்த வாஷ் இருக்கு இல்லைங்களா, இதில் வாஷ் கொடுத்துக்கலாம். இல்லை ரின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, ரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரின்னில் நிற்கிது இல்லைங்களா, இந்த ப்ரோக்ராமில் ரின்னில் நிற்கிது. இப்போ இங்கே ஸ்டார்ட் பட்டனை கொடுத்திங்கன்னா ரின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி புழிஞ்சும் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸுமே இதில் இருக்குது. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. தனித்தனியாகவும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், ரின் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ ஸ்பின் மட்டும் பண்ணுறேன். இப்போ துணியெல்லாம் வந்து நீங்கள் துவைச்சிட்டிங்க, கையாலே வந்து துவைச்சிருக்கீங்க, துவைச்சி முடிச்சுட்டு இந்த துணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னால் புழிய முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஸ்பின் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா பவர் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், டைரெக்டாக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்பின்னில் கொண்டு வந்து இந்த சைட்லேருந்து வந்து தான் இங்கே வரும் உங்களுக்கு. இந்த ஸ்பின் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பின் ஆகிடும். இப்போ ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னா துணியை போட்டுட்டு நீங்கள் ஸ்பின் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்க துணியில் உங்களுக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணிவிட்டு துணியில் வந்து ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தண்ணி அதில் இருக்காது. அப்போ நீங்கள் காய வைக்கும்பொழுது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அந்த துணியை வந்து எடுத்துடலாம். வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ரொம்ப எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம், உடம்பு முடியாத சூழ்நிலையில், சுச்சுவேஷன் சரியில்லாத பொழுது, ஸோ நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும் பொழுது, ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.